ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஃபேமிலியோட புளியோதரையோட பிக்னிக் போயிருப்பீங்க. புளியோதரைக்கு கூட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை, ஒரு 2 ரூபா பேக்கெட் ஊறுகாய். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி ஸ்பைசியான ஒரு வினிகர் சிக்கன். இது 2 நாள் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். 2 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்ருவீங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், 7 பல் பூண்டு, தேவையான அளவு கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோர்க் எடுத்து அதோட எண்டை வச்சு சிக்கன் இந்த மாதிரி கொஞ்சம் குத்தணும். அதை குத்திக்கிட்டு நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்க்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்ததுக்கப்புறமும் குத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏன் குத்துறோம்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் தட்டி போடணும், ஒரு கல்லில் வச்சு தட்டணும். இந்த மாதிரி பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, சோம்பு, ஜீரகம், இது 5ஐயும் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி போடுங்க. அப்போ டேஸ்ட் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கும். இப்போ இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் அதை சேர்க்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப ஈஸி, வத்தலை மிக்சியில் போட்டு அரைச்சா சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்க்கணும். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வினிகர் சேர்க்கணும். இந்த வினிகரோட டேஸ்ட்டில் தான் இந்த ஃபுல் ரெசிபியும் இருக்குது. நீங்கள் இப்போ வினிகரை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த மசாலாவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக இருந்தால் அது கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா நல்லா அது நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் ஹீட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற ஜீரகத்தை கொஞ்சம் சேர்க்கணும். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம், அதாவது சாப் பண்ண கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டும் நல்லா அந்த எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸ் வச்சுருக்கோமோ, அதாவது மேரினேட் பண்ண அந்த சிக்கன், அந்த மசாலாவோட அப்படியே அந்த எண்ணெயில் சேர்க்கணும். இப்போ அந்த மசாலாவில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த சிக்கனில் இருக்கிற எண்ணெயில் அப்படியே ட்ரை ஆன வரைக்கும், சிக்கன் அப்படியே ட்ரை ஆகிடணும் அந்தளவுக்கு. இப்போ இதை தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இது கிட்டத்தட்ட முந்தின ஸ்டேஜுக்கு, அதாவது நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக கொஞ்சம் அதை வறுத்தோம்னா கம்ப்ளீட் ஆகிரும். இதை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக வறுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசியான வினிகர் சிக்கன் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். இந்த சூப்பரான இந்த வினிகர் சிக்கனை நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இதை நம்ம 3 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிடலாம். ஆனால் அது வரைக்கும் இது இருக்காது, ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவோம். நீங்கள் பிக்னிக் போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. இது செய்ய ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes. இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு 15 minutes. அதை மேரினேட் பண்ணுறது தான் ஒரு மணி நேரம். நீங்கள் இப்போ ஒரு 10 மணிக்கு கிளம்புனீங்கன்னா இதை 8 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
ஏன்னா இதில் நம்ம வினிகர் வேறு சேர்த்துருக்கோமா, அது சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரத்தில் நிறைய வரணும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.